ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அவன் என்ன பண்ணுவான்னா பட்டனை அமுக்கி போலீஸை வர வச்சு நம்ம கால் பண்ணோம், போலீஸ் உடனே வந்துட்டாங்க, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வசதியா இருக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க, அண்ணன் எனக்கு டீ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னா இப்படி போக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படித்தானே பழக்கி வச்சிருக்கிறாரு. பேக் டு நீங்க ஒரிஜினல் क्वेश्चन என்ன கேட்டீங்க? இதோட தொடர்ச்சி. ரைட். அவங்க வந்து கூட்டணி வைக்க சொல்லல, அவங்க வந்து அவங்கள சொல்லி நீங்க பண்ற தப்பிக்காதீங்கன்னு சொன்னார்ல. இப்ப இந்த 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு பேசுறாருல, எதுல இருந்து 30%? ஒரு கணக்கு சொல்லு. எந்த கான்ட்ராக்ட்ல ஊழல் நடந்தது, எந்த டெண்டர்ல ஊழல் நடந்தது, எந்த திட்டத்துல ஊழல் நடந்தது, அப்படி நேரடியா சொல்லணும்ல. எல்லாத்துலயும் ஊழல்ங்கறாங்க எல்லாம். அதாங்க இது எப்படின்னா, அன்னை மணியம்மையார் வந்து 1972ல விடுதலையில் ஒரு தலையங்க எழுதுனாங்க. 1974 விடுதலையில் ஒரு தலையங்க எழுதுறாங்க. எதுக்குன்னா கலைஞரை பற்றி ஒரு தலையங்க எழுதுறாங்க. மணியம்மையாருடைய கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு தமிழறிக்கை எப்படி வேலை வாய்ப்புல 80% வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு மட்டும்னு உத்தரவாதப்படுத்தணும்னு சொல்றாங்க. கலைஞர் வந்து 72ல மணியம்மையார் சொல்றாங்க, 73 74ல கலைஞர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. என்னன்னா 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் குடியிருப்பவர்களுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள்ல இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அன்னை மணியம்மையார் அதுல சில கரெக்ஷன் சொல்லி அதை வாழ்த்திட்டு கலைஞர் இன்னொன்று செய்கிறாரு. இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடக்குது இல்லை, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் ரொம்ப பின்தங்கிய ரொம்ப ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து பாஸ் பண்ணி வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகவும் அது போயிட்டு இருந்துச்சு. அதை நம்ம பார்க்குறோம். இதை கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. 73 74 கலைஞர் அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாருன்னா, பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில் பின்பற்றுவோம்னு சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் அதில் ரிசர்வேஷன் பாலிசி பின்பற்றப்பட ஆரம்பிக்குது. இன்றைக்கி அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கானோர் பயனடைகிறாங்க. இது ரெண்டையும் வாழ்த்து எழுதிட்டு அப்போ வந்து மணியம்மையார் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எந்த திட்டங்களை செய்கிறதோ இதெல்லாம் தமிழர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள். பல சொத்து வைத்திருப்பவர்களையும் செல்வந்தர்களையும் பல வகையான செல்வாக்கு வைத்திருப்பவர்களையும் பகைத்து கொண்டு தன் உயிரையே பணயம் வைத்து திமுக இதை செய்கிறது. திமுகவின் மீது ஊழல் ஊழல் என்று குற்றம் சாட்டுபவர்கள் வெறும் வார்த்தை ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர திமுக செய்த அளவுக்கு எந்த திட்டத்தையும் செய்வதற்கான துணிச்சல் அவர்களிடம் இருக்கிறதானா இல்லைன்னு மணியம்மையார் 74 எழுதுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள், அதனால அதை நினைவு கூற வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாருங்க, அவங்க சொன்னது இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு. திமுக அளவிற்கு தமிழர்களுக்கு திட்டங்களை செய்த ஒரு அரசாங்கத்தை உங்களால் காட்ட முடியுமான்னு காட்ட முடியாது. சரி, ஊழல் நடந்தது அப்படின்னா எதுல ஊழல் நடந்தது, எந்த திட்டத்தில் ஊழல் நடந்தது, அதை ஒரு கேஸா ஃபைல் பண்ணு, அதுக்கு உனக்கு என்ன தடையா இருக்கு? திமுக அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது, ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது, கேஸ் நடத்தி பரப்பனகர சிறையில் அடைச்சதுல திமுக அரசு நிரூபிச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 18 வருஷம் கேஸ் நடத்தி அந்த அம்மாவை ஜெயலலிதாக்கு போட்டாலும் ஆர்எஸ் பாரதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார் எப்படிலாம் அந்த கேஸை நடத்தினார் அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸை நடத்த வேண்டியதானே. கொடநாடு வழக்கில் இன்னைக்கும் விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்குது தொடர்ந்து. அதே போல பல்வேறு அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தானே இருக்கு. நீ ஒரு கேஸை போடு, கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு உனக்கு என்ன தடை? ஆனா நீ என்ன பண்றன்னா இடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ற. இடி வந்து KN நேரு மேல ஒரு புகார் சொல்லும், அதை இவர் வந்து உடனே எடுத்துட்டு பேசுவாராம். நீ ஆதாரத்தை சொல்லு, நீ கண்டுபிடிச்சிருக்க 30% எந்த அடிப்படையில் சொல்ற? உங்க கட்சியோட பொதுச் செயலாளர், அதாவது இவங்க எவ்வளவு ஒண்ணுக்கு மற்ற பயில்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவன் கட்சியோட பொதுச் செயலாளருங்க, வெறும் சாதாரண தொண்டர் கிடையாது, பொதுச் செயலாளர். அப்போ அவர் எவ்வளவு அதிகாரமிக்க பதவி. அந்த 2 மாநாடு நடத்தினாங்கல்ல, அந்த மாநாட்டுக்கு உங்களுக்கு தெரியும்ல டிக்கெட்டு, QR கோடு ஸ்கேன் டிக்கெட், QR கோடு டிக்கெட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த QR கோடு டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்துருக்கிறாரு. ஆமா, நான் சொல்லலை. அந்த கட்சியில செய்தி தொடர்பாளராக முத அறிவிக்கப்பட்டதுல ஒருத்தர் வந்து ஜெகதீஸ்வரன். அவர் வந்து சிறப்பு அழைப்பாளர். போறாரு, மாநாட்டு பந்தலுக்குள்ள போயிட்டாரு, உள்ள விட மாட்டாங்க. உள்ள போகணும் அப்படின்னா பாஸ் கேட்குறாங்க. பாஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னா கொடுக்கலன்றாரு. ஏங்க கொடுக்கல? அதை பூரா புஷி ஆனந்து பாக்கெட்டில் போட்டு கையில் அமுக்கிக்கிட்டே திரிகிறாரு. 1500 ரூபா கொடுத்தாதான் பாஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மாநாட்டு வாசலில் நிற்கிறாருன்றாரு. இருங்க, 4 லட்சம் பேர், 4 லட்சம் 1000 என்ன லைவ் செட்டில் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம பார்ப்போம் 1000 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்கிறவன்னு. அவனுக்கு தெரியும் பிளாக் டிக்கெட்டுடைய மகத்துவம் என்ன. ஒரு பிளாக் டிக்கெட்டை தான் நம்ம பார்க்குறோம், 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறத.
அவன் அந்த மாதிரி கோடிக்கணக்கான டிக்கெட் விற்கிறான். ஒரு தொழில்ல அது என்ன சொல்ற இந்த வேலை வாய்ப்பு ஒண்ணு சொல்லுவாங்களே புதிய கல்விக் கொள்கையில குலத்தொழிலுங்க அது. குலத்தொழில அதுவும் வருதுங்க அவருக்கு. இந்த மாதிரி வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு தெரியுறானுங்க. சரி, இவர் 200 கோடி சம்பளம் வாங்குறேன் இவரே தானே சொன்னாரு. இவரே கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன். அந்த உச்சம்னா அளவு என்னன்னு கேட்டோம்னா ஆதவர்ஜுனா தான் 500 கோடி 500 கோடி 200 கோடி அதுக்கப்புறம் 1000 கோடி வந்துருச்சு. 1000 கோடி வந்துருச்சு. 1000 கோடி வரைக்கும் வந்துருச்சு. 100 கோடியோ 200 கோடியோ 500 கோடியோ ஒரு படத்தோட பட்ஜெட்டே மொத்தமே 150 கோடி தான் போடுறான். எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் 150 கோடி போடுறான். அதுல 100 கோடி நீ சம்பளம் வாங்கிட்டேன்ற, மீதி 50 கோடியில் 2 கோடி டைரக்டருக்கு, 2 கோடி நடிகைக்கு, 2 கோடி துணை நடிகர்கள் எல்லாருக்கும் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய 48 கோடி 40 கோடியில் வந்து படத்துக்கு செட்டு போடணும், ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, சாப்பாட்டு செலவு இருக்குது, மிச்சம் வந்து 2 கோடி வரும். அதுதான் அந்த படத்தில் வேலை பார்த்தா ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸுக்கும் 2000 3000ன்னு கூலியாக பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 200 கோடி 100 கோடியை வாங்கிட்டு போனியே, உனக்கு கூச்சமா இல்லையா? அது ஊழல் இல்லையா? ஊழல்னா என்ன? அடுத்தவருக்கு போய் சேர்ற காசை சுரண்டுறது தானே ஊழல். அப்போ உன் படத்தில் வேலை பார்த்த 24 கிராஃப்டில் வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸுக்கு போக வேண்டிய உரிய சம்பளத்தை சுரண்டித்தானே நீ 200 கோடி வாங்கி வச்சிருக்கிற. அதை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி ஊழல்ன்ற வார்த்தையை வாய் கூசாமல் பேச முடியுது? சரி, இவரும் திரிஷாவும் குருவி படத்தில் நடித்தாங்கல்ல, குருவியில் உன் சம்பளம் என்ன, திரிஷா சம்பளம் என்ன? திரிஷா சம்பளத்தை சுரண்டி தான் நீ அந்த படத்துக்கு 50 கோடி வாங்கியிருக்க. போன படத்துல பூஜா கிட்ட, இப்ப இந்த படம் ஜனநாயகன் பூஜா கிட்ட எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க? 2 கோடிக்கு மேல கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கள விட எனக்கு மார்க்கெட் பெருசு. என்ன மார்க்கெட்டு? இவர் என்ன மார்க்கெட் வச்சிருக்காரு? அண்ணன் மாதிரி யாரும் ஆட மாட்டாங்க. ஆமா, ஆடுறதுக்கு சொல்லி கொடுத்தாருல ஒருத்தன், அது பாயிண்ட் விட்டேன். அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும்ல. மார்க்கெட் வச்சிருக்கேன். நீ என்ன வியாபாரம் பண்ற? பூ வியாபாரம் பண்றியா, கறி வியாபாரம் பண்றியா, காய்கறி வியாபாரம் பண்றியா, ஏதாவது பொருள் விற்கிறியா? நீ ஒன்னையே விற்கிற. அந்த சினிமா திரையில் நடிக்கக்கூடிய எல்லாருமே அவங்கள தானே செல் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பை தானே செல் பண்றாங்க. உன் நடிப்பு, நீ உன்னைய விட நல்லா நடிக்கிறவன்லாம் இருக்கிறான்ல உன் படத்துல. நீங்க திவாகர் சொல்லியே. நம்மளே ஒரு காலத்துல விஜய் ஃபேனாவே இருந்த காலகட்டத்தில் கூட விஜய்க்கு அழுக தெரியுமான்னு கேட்டா தெரியாது. உனக்கு இப்போ வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுக தெரியாது. மாஸ்டர் படத்துல நல்லா தான் அழுது. எந்த படத்துல? மாஸ்டர். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், அதுல அழுக வராதனால அப்படியே அது அழுக கிடையாது. மாஸ்டர் படத்துல அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரியான கதாபாத்திரம்? அழ தெரியாதுன்னு சொன்னீங்களா, அதுல நல்லா அழுவாரு. அது ரியாலிட்டிங்க. அது வந்து உண்மையிலேயே ஜேடியை கையில வச்சுக்கிட்டு அழுது. நீங்க கஸ்டம்ஸ்ல இருந்து எதையாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்து அண்ணன் அழுக சொன்னீங்கன்னா அழுகலாம், மேபி அழுகலாம். அது என்னன்னா மூஞ்சி வீங்கினாலே அழுகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது மூஞ்சியை வீங்க விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அப்போ பாருங்க எத்தனை படம் இது. மாஸ்டர் வந்து 64 65, நீ அழுகிறதுக்கு 65 படம் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளம், பின்னாடி வாங்கின சம்பளம், அழுகாமலே வாங்கின சம்பளம்லாம், இந்த சம்பளம்லாம் முஸ்லீம்கள் மீது வாங்கின சம்பளம் தானே? முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டி வாங்கின சம்பளம் தானே? துப்பாக்கியில் முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டினது இல்லாமல் ரோட்டில் போகிற எல்லா முஸ்லீமையும் தீவிரவாதி ஆக்குனது நீ தானே? விஜயகாந்த் பண்ணது நீ தானே? மணிரத்னம் பண்ணது நீ தானே? சங்கி டைரக்டர்கள் பண்ணது நீ தானே? இலவசங்கள்னு சொல்லி அம்பட்டையும் போட்டு எரிச்சது நீ தானே? காத்துல ஊழல் கத்துனேல, நீ எதுல ஊழல் பண்ற? ஸ்கிரீன்ல ஊழல். ஒரு வெள்ளை வேட்டியை கட்டுனா படம் பார்க்கலாம் சார், அந்த ஸ்கிரீன்ல ஊழல் பண்ணியிருக்கிறான் சார் இவன். உனக்கு ஒரு வசனம் பேசலாம்ல. ஊழலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அதை தாண்டி ஊழல் புகார் வைக்கிற அப்படின்னா ஆதாரங்களோட எதையாவது பேசினா பரவாயில்ல. கர்நாடகாவில் 40% பேசியம்னு ஒரு கேம்பெயின் பண்ணானுங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே காப்பி அடிச்சு இவனுக்கு வந்து 30% அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணலான்னு பார்த்தானுங்க. செல்ஃப் எடுக்கலை. செல்ஃப் எடுக்க விடாத அளவுக்கு அவரே தன்னுடைய வாழ்க்கையில குழி தோண்டிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் முதல்ல ஒரு क्वेश्चन கேட்டல, என்டிஏ விஜய் கூட்டணிங்கிறது ஒரு வதந்தி. கன்ஃபார்மா எதுவும் தெரியாத அது பட்சத்துல எப்படி நீங்க வதந்தின்னு சொல்லுவீங்க? வதந்தியா தான் அது உலவிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணல. அப்ப அது வந்து கன்ஃபார்ம் பண்ணலன்னா அது பேர் தகவல். ஓகே, ஒரு தகவல். சமஸ்தாராண்ட கேளுங்க சொல்லுவாரு. சரி, ஓகே, தகவலாவே இருக்கட்டும். ஆனா விஜய் வந்து நேரடியா பாஜக தான் என்னோட கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்குல்ல, திமுகவை தாண்டி திராவிடம்ங்கிற வார்த்தை மேலே ஒரு அதிருப்தி இருக்கீங்க நிறைய பேருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து மாற்றா விஜய் தான் இருக்காருங்கிறத ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு விஜய் தான் இருக்காருங்கிறத ஏன் நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க அதை எப்படி ஃபேக்டா முதல்ல கன்வெர்ட் பண்றீங்க? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னன்னா விஜய் பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்றத நீங்க ஃபேக்ட்னு சொல்றீங்க. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு மேடையில. கடைசியா எப்ப டிக்ளேர் பண்ணாரு? முதல் மாநாட்டுல.
கடைசியா எப்ப டிக்ளேர் பண்ணாருன்னா எங்க கள்ளக்குறிச்சி மாநாட்டுல பேசினாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தஞ்சாவூர்ல பேசல, அதுக்கு முன்னாடி எங்கயா வேலூர்ல பேசல, சேலத்துல பேச, எங்கேயும் பேசல. சமீபத்துல பாஜக இல்லாதவங்களும் பேச முடியாதுங்க. என்னோட இப்ப இங்க நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், நான் வந்து முதல்வர் பதவிக்கு போட்டியிடுறேன். அந்த சீட்ல யார் இருக்காங்களோ அவங்கள தானே நான் எதிர்க்க முடியும். பாஜக தமிழ்நாட்டுல போட்டியிடவே இல்லையா? 4 MP 4 MLA வச்சிருக்காங்க. அந்த சீட்ல ஸ்டாலின் சார் தானே இருக்காரு. எந்த சீட்ல? சிஎம் சீட்ல. சிஎம் சீட் ஓகேங்க. முதல்வருக்கு கீழே எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கள்ல 4 பேர் பாஜக காரர் இருக்கானே. அது எனக்கு தேவையில்லை. 60 பேர் அதிமுக இருக்கானே. ஆனா சிஎம் தான் ஆவேன்னு சொல்றேன். 60 பேர் அதிமுக காரன் என்டிஏ ஆதரவோட போகாம இருக்கிறானே. மோடி ஆதரவோட 60 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு ஒரு சொல்றாருல, அவர் ஒண்ணு சொல்ல முயற்சி செய்யறாரு. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி பாஜகவை வீழ்த்தியாச்சு, புதுசா வீழ்த்த தேவையில்லை. யாரு வீழ்த்தினா? நீயா உங்க அப்பனா? திமுக காரன் தோக்கடிச்சான், விசிக காரன் தோக்கடிச்சான், காங்கிரஸ்காரன் தோக்கடிச்சான், கம்யூனிஸ்ட் தோக்கடிச்சான், மனிதநேய மக்கள் கட்சி தோக்கடிச்சான், IUML தோக்கடிச்சான். நீயும் உங்க ஒப்பனும் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்க. இதுல நீ உன் மனைவி வேற கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்க அதே காலகட்டத்துல சனாதனவாதியா. பெருமையா சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. யாரா தோக்கடிச்சா? திமுக காரன் தோக்கடிச்சான். திமுகவுக்கு ஓட்டு போட்டு தோக்கடிச்சாங்க மக்கள். பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு பெட்டியில ஓட்டு போட்டிருக்காங்களா? திமுக ஆட்சிக்கு வர வேண்டும்னு தானே போட்டாங்க. அப்ப திமுகவை தேர்வு செய்ததன் மூலமாகத்தான் பாஜகவை தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்ப திமுக தான் பாஜகவினுடைய வருகையை தடுத்து நிறுத்தி இருக்கிறதே தவிர நீயும் ஒப்பனும் இல்லை. அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப அப்படியே போற போக்கில், பாஜகலாம் தமிழ்நாட்டில் களத்திலே இல்லை. இது எப்படின்னா, நம்ம தோழர்கள் 2 பேர் இப்போ பாவம் ஒருத்தரை தூக்கி உட்காந்து பேச விடாம உட்கார வச்சிட்டாங்க. தோழர், பாஜக வந்தா என்ன தோழர், நம்ம பார்த்துக்க மாட்டோமா தோழர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற வகைராக்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தற்குறித்தனமான மென்டாலிட்டி. சொல்லல அவர் ஃபெலிக்ஸ் சொல்லல. ஏங்க ஃபெலிக்ஸ் இன்போலி என்னன்னு நான் சொல்லவே இல்லை. நானும் சொல்லலன்னாங்க சொன்னேன். இன்போலி என்னன்னு நான் சொல்லல. ஓ, வேற ஃபெலிக்ஸ் சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. எனக்கு எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்க. ஏதோ சடன் அவன் முடிவெட்டுறது. பெரியார் ஆயிட்டாருங்க அவரு. இல்ல தாடின்னு மட்டும் வச்சு என்ன கணாது, ஒருத்தன் பெரியாருன்னு சுத்துறான், ஒருத்தன் அம்பேத்கர் சுத்துறான், ஒருத்தன் இப்படி பல கூத்துகள் பண்றாங்க. இதுல பாஜக எதிர்ப்பு அப்படின்றது என்ன? அடிப்படையில் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கும் அதிகார வர்க்கத்தில் பாஜகவினுடைய ஆட்டம் அதிகமாக தான் இருக்குது. அதை எதிர்க்க வேணாமா? அதை எதிர்க்கிற துணிச்சல் யார்கிட்ட இருக்கு? திருப்பரங்குன்றத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்து மலை மேலே போகிற ஆடு கோழியை பலியிடுறத இல்லை போகக்கூடாதுப்பா அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. பிரச்சனையாக மாறுது, அது நீதிமன்றம் வரைக்கும் போகுது. ஒரு RDO மலை மேலே கொடியேற்றுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சமாதான கூட்டம் நடத்துறாரு, அது ஒரு பிரச்சனையாக மாறுது. விளக்கேற்றுறதுல ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போ இதில் அதிகாரிகளுக்கு இடையில ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்குது இல்லை? இது எல்லாத்தையும் தாண்டி சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதுக்காக ரோட்டுக்கு வந்து நின்னது யாருன்னா MK ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் வந்து நின்றுச்சு. நாங்கள் மேலே விட மாட்டோம் அப்படின்னு அதே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு பேச வச்சது யாருன்னா ஸ்டாலின் தான் பேச வச்சார். அந்த இடத்துல நீ எங்கே போன? பாஜகவை திருப்பரங்குன்றத்திலிருந்து விரட்டுற இடத்துல நீ இருந்திருக்கியா? நீ எங்கே போன? பனையூர் பங்களால படுத்து தூங்கிட்டு இருந்த. இது போக சங்கீதாவை அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க. வேற என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணலையே. சரி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் பாஜக நேரடியாக கலவரத்தை தூண்டுறதுக்கு அவ்வளோ முயற்சிகள் எங்கெங்கேயோ பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணு. சரி, அதெல்லாத்தையும் விட்டுடலாம். மாநில அளவில் தான் பிரச்சனை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உனக்கு தானே பிரச்சனை. நாங்குநேரிக்கு போய் போராட்டம் நடத்து. நான் ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்களுக்கு. களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைச்சதுக்கப்புறம் பேசலாம்னு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீ சொல்லு பார்ப்போம், ஒரு அறிக்கை கொடுத்தியே, போய் போராட்டம் பண்ண வேண்டியதானே? நாங்குநேரி மக்களை போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் அதை பார்க்க மாட்டேற? CPM ரோட்டில் நிற்கிறான், VCK ரோட்டில் நிற்கிறான், CPI ரோட்டில் நிற்கிறான். நீ எங்கே போய் நிற்கிற? போராட்டம்லாம் தேவையில்லை, என் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்காதுங்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. எப்படி முடிப்ப? நான் அவர் வந்து தேனோஸ் மாதிரி கையில் காண்ட்லெட்டை கொடுத்தீங்கன்னா அப்படி சொடக்கு போட்டு 50% எரேஸ் பண்ணிடுவார். எப்படி? 50% ஆண்களை எரேஸ் பண்ணணும், இல்லைனா பெண்களை எரேஸ் பண்ணணும். அவருடைய நோக்கமே அதுதான். அவர் வந்து ஒரு தேனோஸுங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். 50 SP 50 பெண் SP 50 ஆண் SP. ஆமாம், நீங்கள் பாருங்கள், தேனோஸினுடைய நோக்கம் என்ன? மொத்த பாப்புலேஷனில் 50% அழித்தொழிக்கணும். இதுதானே தேனோஸினுடைய நோக்கம். அவர் என்ன செய்ய போகிறாருன்னா,
உலகத்தில் ஆண்களும் பெண்களும் சரிபாதி வாழுகிறார்கள். ஆண்களை அப்படியே அழித்து விட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பான உலகம் கிடைத்துவிடும், அல்லது பெண்களை அழித்து விட்டால் ஆண்களுக்கு. அதை தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் 50% 50%ன்னு பிரிக்காம அவர் இப்போ என்ன வந்திருக்கிறாரு அப்படின்னா, ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர், பெண் ஒரு டிபேட்லங்க சூர்யா வெற்றி கொண்டான் இருந்தார். அந்த டிபேட்டில் வச்சு செஞ்சுட்டு இருந்தார். பேராசிரியர்னு ஒருத்தன் பட்டம் போட்டு வந்துட்டான் தாவேக்காலேருந்து. வந்தவன் சும்மா இருக்காம, ஒரு மாவட்டத்தில் ஆண் எஸ்பி இருப்பாங்க, பெண் எஸ்பி இருப்பாங்க அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அசோகவர்சினி சிரிக்க, இவர் சிரிக்க, நாம் தமிழர்ல இருந்து அந்த பாய் சிரிக்க, எல்லாம் ஒரே ஊரே சிரிக்குது கொள்ளுண்டு. இவர் தாவேக்காக்காரரு, உங்களுக்குலாம் அரசியலே தெரிலங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன நினச்சேன், அந்த பேராசிரியர் பட்டம் போட்டு வந்தவர் தான் தற்கொலைன்னு நினச்சேன். அடுத்த கூட்டத்தில் இந்த தற்கொலை சொல்லும்போது தான் உண்மையான தற்கொலைத்தனம் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர், பெண் விற்பனையாளர். இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ஷோ பண்ணுறீங்க, எப்படி நிறுவனத்தில் நடக்கிறீங்க? ஒன்று சேகராவை பெண்ணா மாற்றணும், இல்லைன்னா ஜிம்சியை ஆணா மாற்றணும். இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லையா? எப்படிங்க ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி சேர்ந்து வேலை பார்க்கலாம்? இந்த சத்யபாமா ஸ்கூல்லாம் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு தனி படிக்கிட்டு பெண்ணுக்கு படி இல்லை, இப்போ அது கூட மாறிடுச்சு. அதைத்தான் இப்போ மாற்றிட்டு, டே பசங்களா எல்லாரும் பார்த்துக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கோங்க. இதை போய் உங்க ஒன்னட்ட சொல்லு. குடும்பத்தையே அண்டல சிந்தலை ஆக்கி விட்டுருக்கிறான். உங்க அண்ணன்ட்ட போய் சொல்லு, பொண்ணுங்களா பசங்களை சந்தோஷமா பார்த்துக்கங்க, சங்கீதா ரெடிங்குது. பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷமா பார்த்துக்கங்கன்னா உங்க அண்ணன் உருன்னு நிற்கிறான். உங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லணும் இதெல்லாம். இப்போ இதுதானே சங்கீத்தனம். இந்த சங்கீத்தனத்தை விரட்டுறது தானே வேலையா இருக்கு. 1000 ரூபா உரிமை தொகை ஏன் கொடுக்குறாங்க? இப்படி ஒரு ஆம்பளை வீட்டில், விஜய் மாதிரியான ஆண்கள் வீட்டில் பெண்களை பூட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க. அதான் எங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், வெளியவே இருமான்னு. அப்போ அந்த பெண்ணுக்கு யார் ஆதரவு கொடுப்பா? தமிழ்நாடு அரசு தான் ஆதரவு கொடுக்கும். எதன் மூலமா ஆதரவு கொடுக்கும்? 1000 ரூபா உரிமை தொகை மூலமா. சங்கீதாவுக்கு யாராவது அதுக்கு ஏற்பாடு பண்ணணும், வேற வழி இல்லை. விஜய் தன்னுடைய குடும்பத்தை இப்படி மாத்துறாரு அப்படின்னா விஜய் மாதிரியான ஆட்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை. விஜய் மாதிரியான ஆண்கள் தன்னுடைய குழந்தையின் படிப்புக்கு எதிராக இருக்கிறார்கள்ன்ற காரணத்தினால தான் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விஜய் மாதிரியான ஆட்கள் ஆம்பளை பசங்களை படிக்க விடாம வேலைக்கு அனுப்புறாங்கன்ற காரணத்தினால தான் ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்கப்படுது. விஜய் மாதிரியான ஆட்கள் தன்னுடைய மனைவியுடைய ஃப்ரீ டு மூவ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துறான்றதுனால தான் விடியல் பயணம் திட்டம் கொடுக்கப்படுது. இப்போ இவனே வெற்றி பயணம்னு பேரை மாத்துறான். வெக்கமா இல்லை? விடியல் பயணத்தை அப்படியே வெற்றி பயணம்னு மாத்துற. கேட்டா என்ன சொல்றான், இப்போ குறைஞ்ச பஸ்ல தானே இருக்கு, நான் இனிமேல் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ பஸ்ஸுக்கு பெண்களுக்கு இலவசம். நல்ல முன்னேற்றம் தானே? நல்ல முன்னேற்றம் தான். யார் பேஸ்ல கிரியேட் பண்றது அந்த முன்னேற்றம்? இப்போ 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க இது வந்தப்போ எடப்பாடியார் முதல்ல இது எப்படி சாத்தியம்னு கேட்டப்போ உங்க தரப்பு இருக்கிறவங்க எல்லாம் வச்ச விமர்சனம், எங்க தரப்புனா மீன்ஸ் லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க. நீங்க ரைட்டா? இல்ல நாங்க நடு, நான் லெஃப்ட் தான், ஆங்கரா இருக்கிறதுனால அப்படி சொல்றேன். எல்லாரும் வச்ச விமர்சனம் என்னன்னா, அது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கலாம், இது எப்படி பத்தும் அதிகமா கொடுங்கன்னு வேணா ஒரு விமர்சனம் அவர் வச்சிருக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப அதைத்தான் விஜய் பண்றாரு. 1000 ரூபாய் எப்படி போதும்னு 2500 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே? அது வேற இல்லாம மகளிர் விடியல் பயணமா இருக்கிற பேருந்துகள்லாம் மோஸ்ட்லி ரொம்ப டேமேஜாவே இருக்கு. அது எல்லா பஸ்லயும், ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்றது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே? எல்லாமே நல்ல முன்னேற்றம் தான். இந்த நல்ல முன்னேற்றத்தை யாரு செய்யறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இதை பாஜகவும் சொல்லுது, பாஜகவும் இதே தான் சொல்லுது. உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சியை நீங்க வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஏன்? அவன் தான் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்குறான், அவன் தான் மகளிருக்கு 2000 ரூபா பணம் கொடுக்குறேன்றான், அவன் தான் இலவசமா வீடு கட்டி தர்றேன்றான், அவன் தான் யோகி பேர்ல பல திட்டங்கள் அறிவிக்கிறான், அவன் தான் பாலம் கட்டுறான், அவன் தான் ரோடு போடுறான். ஆதரிக்க வேண்டியதானே? எதுவும் தரமானதா இல்ல, ஒழுங்கா இல்ல, கொடுக்குறேன்னு சொல்றாங்க, எதுவும் கரெக்டா நடக்கிற மாதிரி தெரியல. அப்ப யாரு சரியா கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லையா? அப்ப அதனாலதான் திமுகவை நம்ம ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். திமுக இது சரியாக கொடுத்திருக்கு. இந்த 1000 ரூபாய் இந்த 4 வருஷத்துல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா? நிறைய பெண்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு சேரலன்னு ஆதங்க சேரலன்னா திட்டத்துல என்னைய சேர்த்துக்கலன்னு சொன்னாங்க. இப்ப மறுபடியும் சேர்த்துட்டாங்க. அந்த திட்டத்துல தன்னை சேர்த்துக்கலன்னு சொன்னாங்களே தவிர என் பேரை சேர்த்துட்டு காசு வரலன்னு யாராவது சொன்னாங்களான்னு சேர்த்துக்கவே இல்லை. ஏன் சேர்த்துக்கலன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வருமான வரம்பை கணக்கு பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை கணக்கு பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களான்றதை கணக்கு பண்ணுறாங்க. இந்த வரம்பில் எல்லாத்துலேயும் தவிர்க்கு ஒரு குரூப் இருக்கிறாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் கட்டாமல், வீட்டில் சொத்து மதிப்பு இல்லாமல், காரு வேன் இல்லாமல், வீட்டில் வாகனங்களே இல்லாமல் ஒரு குரூப் இருக்கிறாங்கல்ல, அவங்க தானே மோஸ்ட் நீடட். அந்த மோஸ்ட் நீடடுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல.
அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் வாங்குறாங்க. மொத்தமே 2.5 கோடி கார்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 2.5 கோடி கார்டில் அரசு ஊழியர்களும் இருக்கிறாங்க. இந்த 2.5 கோடி கார்டில் தனியார் பெரும் கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த 2.5 கோடி பேரில் நல்ல சொத்து வைத்திருப்பவர்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது தேவையில்லைல்ல. தகுதி பார்க்காதீங்க, மக்கள் நலன் வந்து அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவர் நினைக்கிறாங்க. அதாங்க இருக்கிறதுலே அதிக தேவை இருக்கிறவனுக்கு போய். இப்போ இது எப்படி இருக்குன்னா இடபிள்யூஎஸ் மாதிரி இருக்கு. சாதி பார்க்காதீங்க, எந்த சாதியா இருந்தானே கஷ்டப்படுற சாதியை வளர்த்து விடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கஷ்டப்படுற சாதியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த சாதி தானே. அப்போ இதுக்கு மாற்றாதானே ஒருத்தனை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். அப்போ என்ன ஆள் கஷ்டப்படுறான்னு சொல்லி இடபிள்யூஎஸ் திணிக்கிற மாதிரில இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாரு. சிரமப்படுற மாற்றுத்திறனாளிக்கு ஒருத்தர் வீல் சேர் வாங்கி கொடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு காலில் அடிபட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி அடிபட்ட எல்லாருக்கும் வாங்கி கொடுன்னு சொல்ல முடியுமா? தற்காலிக தேவைக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர அவருக்கு வாங்கி கொடுத்த மாதிரி நிரந்தரமாக எனக்கு ஒரு சேர் வாங்கி கொடுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அது தேவையில்லைல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும்ல. சரி, இப்போ இந்த காரணமாக வைத்து மற்றவங்களுக்கு இப்போ பேருந்து பயணம் இலவசம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தானே பொருந்தது. ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் போகிறாங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் போகிறாங்க, கார்பரேட் முதலாளிகளும் போகிறாங்க, சுயதொழில் பண்ணுறவங்களும் போகிறாங்க, எந்த வேலையும் இல்லாதவங்களும் போகிறாங்க. எல்லாரும் தானே போகிறாங்க. இதில் தகுதி வைக்கலையே. தகுதி எங்கே வச்சிருக்கு? இந்த 1000 ரூபா போகிற இடத்துல வச்சிருக்குது. அது ஏன்? கரெக்டான பெனிஃபிஷியரிக்கு போகணுன்றதுக்காக வச்சிருக்குது. இது எப்படின்னா, இல்லாதவனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அரசாங்கத்தினுடைய வேலையை தவிர இருக்கிறவனுக்கு இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கொடுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இல்லை. அவங்ககிட்ட அந்த 1000 ரூபா இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாதுன்ற சூழல் இருக்கானா? இல்லைல்ல. அப்போ ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழல் இருக்குல்ல. அப்போ அதை மாத்துறது தானே அரசாங்கத்தினுடைய வேலை. பள்ளத்தில் மண்ணை கொட்டி நிரப்புனா மேட்டை ஒரு அடி உயரமாக, மேட்டை இன்னொரு அடி உயரமான மேடா மாற்றுன்னு சொல்கிற மாதிரில இருக்குது. அப்போ எங்கே தேவை இருக்கோ அங்கே தானே சேர்க்க முடியும். சரி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இவர் சொல்கிறாருல்ல, எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க போகிறேன்னு. எல்லா குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்ப? தமிழ்நாடு முழுக்க குழந்தைகள் பிறக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் பிறக்குது? ஒரு மாசத்துக்கு 10 லட்சம். மாசத்துக்கு 10 லட்சம். மாசத்துக்கு 10 லட்சம். ஒரு குழந்தைக்கு 1 கிராம்னா 10 லட்சம் கிராமா? 10 லட்சம் கிராம். அப்ப அது போகும். 10 லட்சம் கிராம்னா எத்தனை கிலோங்கய்யா? ஐயா, இதெல்லாம் போட முடியாதுங்க கேல்குலேட்டர். வேணா ஒரு 10 லட்சம் கிராம்ன்ட்டு இப்ப இருக்க கிராமோட சதவீதம் போட்டு பார்க்கலாம். 1000 கிராமா? 1000 கிராம். 1 கிலோனா 1000 கிராம். 10 லட்சம் கிராம்னா 1000 அடிச்சா வந்துரும்ல. ஆமா, டன் வரும். டன் கணக்குல தங்கத்தை மாலை தமிழ்நாட்டுல கொள்முதல் செய்வார். 1000 டன்னு. ஆமா, 1000 கிலோ. 1 டன்னு. 1 டன் தங்கத்துக்கு எங்க போவீங்க ஐயா? இந்த குழப்பனதெல்லாம் கட் பண்ணிருங்க. ஆமா, மாசம் 1 டன் தங்கம் இறக்கு வருங்க. எங்க 1 டன்னு தங்கம் கேஜிஎஃப் மாதிரி அப்படி கட்டல் வழியா கொண்டு வந்து. ஒரு பக்கம் என்ன சொல்றான், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்ன்றான். இன்னொரு பக்கம் 1 டன் தங்கம் கொடுப்பேன். 1 டன் தங்கம் எப்படிடா கொடுக்கும்? 1 டன் தங்கம், 1 டன் தங்கம். வெறும் 1 கிராம் தான் கணக்கு போட்டிருக்கோம். அந்த 1 டன் தங்கத்தை இந்திய கவர்மெண்ட்ல கொடுத்தோம்னா அமெரிக்காவது மயிராவது என்ன லாஜிக்ல இருக்கு? குழந்தைகள்னு இப்போ ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. ஒருவேளை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகள்னு மாத்தலாம். ஏன் தகுதி பாக்குறீங்க? பிறந்த குழந்தைகிட்ட தகுதி பார்க்கலாமா? மாத்தலாம். மாத்துவாரு நான் சொல்லல, மாத்தலாம். ஏன் மாத்தணும்? தகுதி பார்க்க கூடாது இல்ல? அவங்க லாஜிக் படி தகுதி பார்க்க கூடாதுல்ல? உங்க லாஜிக்கு மாறலாம்ல. அவரு தகுதி பார்க்கணும். யாருக்கு? எங்க லாஜிக்கு மாறதுக்கு தான் நாங்களே ஏற்கனவே வச்சிருக்கோமே. நீ ஏன் புதுசா ஏன் லாஜிக்கு வர்ற? அவர் இதுக்கு முன்னாடி ஓஜியே இருக்கு. நீ எதுக்கு? அவர் பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டு கொடுக்கறதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க அதை பாத்திருக்கீங்களா? இல்ல, சொல்லியிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு அங்கங்க 1-2 பேர் கொடுப்பாங்க. அதையும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபா பிளாக் டிக்கெட் விற்கிற காசை சேர்த்து வச்சுட்டு புடுங்கின காசை பூரா எங்கிட்டாவது வந்து செலவு பண்ணுன்றதுக்காக கொடுக்குறாங்களே தவிர உள்ளபடியே எல்லா இடங்களையும் அப்படியே அள்ளி கொண்டு வரலாம். அதை அவன் பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் பண்ணுறது. ஒரு ஆஸ்பத்திரியில் அன்றைக்கி ஒரு 4 குழந்தை பிறந்திருக்கும். 4 கிராம் தங்கம் வாங்கி கொடுக்குறது பெருசு இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க மாதத்துக்கு 10 லட்சம் குழந்தைக்கு 1 டன் தங்கத்தை கொண்டு போய் எப்படி நீ கொடுப்பீங்க? சொந்த காசுல யோசிக்கிறதுக்கே சொந்த காசுலையா? 1 டன் ஒரு படத்துக்கு 200. 1 கிராம் என்னங்க இன்னைக்கு ரேட்டு? 10 மேல போயிருச்சுங்க. 1 கிராம் 10,000 ரூபா. 1 டன் சொந்த காசை கொடுப்பாங்க. தங்க கதையை கேட்டாலே மாசம் 5000 ரூபா கொடுங்க, நான் வந்து நகை கட்ட போறேன்னு வீட்டுல கேட்டாங்க. போன வருஷம் பிப்ரவரி மாசத்துல இருந்து கட்ட ஆரம்பிச்சேன்.
1 சவரன் வரும் 1 வருஷம் முடிஞ்ச உடனே. சரி இப்போ வந்துருச்சு 1 சவரன் எடுத்துட்டு வா. 1/2 சவரன் தாங்க வரும். ஏமா தங்க விலை ஏறி போயிடுச்சு. என்ன ஏறிச்சு? அப்போ 60,000 இருந்துச்சு, இப்போ 1,20,000 போயிடுச்சு, டப்புள் ஆயிடுச்சு. அப்போ 1/2 சவரன் தான் வருமா? ஏமா அதுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை வேற எதையாவது போட்டு வச்சிருந்தா கூட வட்டியோட எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பானே, இது நாசமா போனதாச்சு. அந்த மாதிரி ஆகுது. நீங்க ஏதோ கேட்டீங்க இடையில, சொந்த காசை கொடுப்பாரு. சொந்த காசை கூட எவ்வளவு தங்கத்துக்கு கொடுக்க சொந்த முடியும்? காசை கட்டின மனைவிக்கு கொடுக்க மாட்டேன், எலிமணி கொடுக்க மக்களுக்கு மாட்டேன். கொடுக்கறதுக்காக தான் மனைவிக்கு கொடுக்காம வச்சிருக்காரு. நம்புவாங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்லலைன்னா இதை உண்மைன்னு நம்புவாங்க, இது ஒரு மீம்ஸ் ஆக்குவாங்க, சத்தியமா நம்புவாங்க. சரி, சனநாயகன் படம் அனைவருக்கும் இலவச காட்சின்னு அறிவிச்சுட்டாங்கன்னா நான் நம்புறேன். ஓகே, அதுல வர்ற காசு தேவைப்படும்ல தங்கம் கொடுக்கறது. ஆமாங்க, நீங்க மக்கள் காசு கொள்ளடிக்கிறீங்க. சரி, அப்படின்னாலும் 2 மாசத்துக்கு மேல கொடுக்க முடியாது. ஆமா, அப்ப என்ன பண்ணுவ? அம்பானி அதானிட்ட வாங்கி கொடுப்பியா? டீல் பேசி புசியானந்த் வச்சிருக்காரு. என்னங்க இந்த மாதிரி பிளாக்ல சீட் வச்சிருக்காங்க, பதவிக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி வாங்கி வாங்கி அவர் வச்சிருக்காரு. பாருங்களேன், இப்படி பதில் சொல்ல முடியாத கேள்விக்கு நம்மள தள்ளிட்டாங்க பாருங்களேன். சொந்த காசை கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி மக்களுக்காக இன்னும் கரூர்ல அப்ப சிஎம் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஆமா அவசியம் இல்ல. சொந்த காசுல கொடுக்கற ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு அவசியமே இல்ல. என்ஜிஓ ஃபார்ம் பண்ணலாம், ட்ரஸ்ட் வைக்கலாம், பாலா மாதிரி வந்துடலாம். பதவி பவர் முக்கியம். ஒரு விஷயம் கேபி பாலா மாதிரி இருக்கலாம். என்ஜிஓல ட்ரஸ்டி சிஎம் அளவுக்கு பவர் இருக்காதுல்ல. சிஎம் அளவுக்கு என்ன பவர் எதிர்பார்க்கு? இவங்க வந்து கான்வா வச்சுட்டு போய் ரோட்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு, தங்க மோதிரம், 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கணும். ஆனா அதெல்லாம் கான்வால போய் கொடுக்கணும், போலீஸ் கான்வால. கான்வாயில போறது அப்படின்னா நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு சொன்னா கான்வாய் நாளைக்கே வீட்டுக்கு வந்துடும். ஐயா, ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து வேற சர்வீஸ் ஃபுனரல் சர்வீஸ்க்கு தான் வருவாங்க. இல்ல ஃப்ளையிங் ஸ்குவாட்ல சொன்னா மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. தலைவருக்கு ஃபுனரலுக்கு மட்டும் இல்ல. ஃபுனரல்னா நீங்க அதுல ஐஸ் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா படுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரி, அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் எடுத்துட்டு அதை சீட்டா மாத்திக்கிட்டீங்க. என்ன சீமான்ட்ட கேட்டா கேரவான் கொடுப்பாரு. சீமான் போனோட பிரச்சாரத்துல நம்ம விசன் அண்ணன்லாம் போய் சாப்பிட்டு வந்தாரு. ஆமா, சீமானுக்கு போட்டி போட்டு சாப்பிட முடியாது. ஆனா சீமான பேட்டி எடுக்கும்போது ஆவுடைய பண்ணலாம் போயிட்டு வந்து. ஆமா ஆமா, ஞாபகம். அந்த மாதிரி கேரவன் இவர் அதோட வசதியான கேரவன் தானே வச்சிருக்காரு. ஏற்கனவே சைரன் வைக்கணும்.